அக்ஷரங்கள்ல ஓர் அக்ஷரத்தை நீ ஜெயிச்சனாக்க அம்பலத்தில் ஆடுவான் ஈசன் அப்படின்ட்டு நம்ம சிவன் அப்படின்னு சொல்றோம். சீவா அப்படிங்கிறது தான். சீங்கிறது வந்து அக்னி தத்துவம், வாங்கிறது வந்து வாயு தத்துவம். ஸ்தோத்திரம்னு உண்டு, மந்திரம்னு உண்டு. ஸ்தோத்திரம்னா என்னது? ஒருத்தரை வந்து ஸ்துதி பாடுறது. அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கணும். ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது ஒரு சினாரியோ நடக்கிறது. அந்த காலத்தில் எல்லாருக்கும் அவருக்கு ஜெயந்தி பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஆசை. சார், ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் சார். உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறேன். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட யோகா ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதை எப்பயுமே எனக்கு ஸ்வீட் மெமரிஸாகவே இன்னும் இருக்குது சார் லைஃப்பில். ஸோ நான் ரீசெண்டாக நிறைய யோகா டீச்சர்ஸ் பார்த்துருக்கேன் ஒரு 10 வருஷத்தில். ஸோ அவங்கள பார்க்கும்போது எங்கேயோ ஏதோ ஒன்று மிஸ் ஆகும். ஸோ அவங்கள்ட்ட நான் கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ண மாட்டேன், விட்டுருவேன், வந்துடுவேன். அண்ட் நீங்கள் சொல்கிறத நான் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் சொல்கிறதே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஸோ சாரோட மெமரி ரிகலெக்ட் ஆச்சுன்னா, என்னோட வீட்டில் நீங்கள் கிளாஸஸ் செஷன்ஸ் எடுத்தீங்க ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு. அப்போ ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து யோகாக்கும் ஆஸ்ட்ராலஜிக்கும் கனெக்ஷன் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. ஸோ அதை பற்றி எனக்கு யோகாக்கும் அஸ்ட்ராலஜிக்கும் கனெக்ஷன் இருக்குங்கிறது வந்து இட் இஸ் என்னன்னு புரிஞ்சுக்கணுன்னாக்கா, பேசிக்காக என்ன யோகா என்ன ட்ரை பண்ணுறது, நம்மளை வந்து நேச்சரோட சிங்க்ரனைஸ்டாக வச்சுக்கிறதுக்குரிய ஒரு சயின்ஸ் தான் யோகா. நேச்சரோட சிங்க்ரனைஸ் பண்ணி வச்சுக்கிறது தான் யோகா. இது வந்து நிறைய பேர் வெவ்வேறு டெஃபினேஷனை அச்சடித்த மாதிரி டெஃபினேஷன் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக என்னதுனாக்கா, நேச்சரோட நம்ம சிங்க்ரனைஸ்டாக இருந்தோம்னா, அதாவது தமிழில் என்னமா சொல்லுவாங்க சிங்க்ரனைசேஷனுக்கு, இணைந்திருந்தால். ஓகே, அந்த இணைந்திருந்த ஒரு இதில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. நேச்சரோட நேச்சராக ஒன்று இருக்கும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வந்து எப்படின்னாக்கா செயிலிங் வித் த விண்ட் மாதிரி. காற்று எங்கே போகிறதோ அந்த சைடில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இதை விரிச்சிட்டு நீங்கள் பாட்டு போகலாம், ஈஸியாக இருக்கும். அதே இது ஆப்போசிட் டைரக்ஷனில் போனோம்னா இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட். ஸோ அஸ்ட்ராலஜி என்ன சொல்கிறதுனாக்கா, இந்த நேச்சர் என்ன சொல்கிறதுங்கிறத சொல்லுது டைரெக்டாக. இப்போ பஞ்சாங்கம்ங்கிறதே என்னது? 5 அங்கங்கள் உள்ளது பஞ்சாங்கம். திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5 விஷயங்களும் இருக்கும். இந்த 5 விஷயங்களும் பஞ்சபூத தத்துவங்களை குவான்டிஃபை பண்ணி சொல்றது. ஓகே. திதிங்கிறது நீர் தத்துவம், அதனுடைய குணாதிசயம், அதனுடைய குவான்டிஃபிகேஷன் என்ன, அதை நேராக நீர் தத்துவம்னு சொல்லாமல் இப்படி சொல்லியிருக்காங்க. நாள் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, இது அக்னி தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அன்னைக்கு அப்படிங்கிறத புரியும். நட்சத்திரம்ங்கிறது வாயு தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறது புரியும். யோகம்ங்கிறது இன்னொரு கால்குலேஷன் இருக்குது அதுக்குள்ள. யோகம்ங்கிறது வந்து நமக்கு வந்து ஆகாய தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு புரியும். அதே மாதிரி கரணம் வந்து பூமி தத்துவத்தினுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னு புரியும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா, அஸ்ட்ராலஜியோடைய பேசிக் மெஷர், பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை வந்து நம்ம டீகோட் பண்ண முடிஞ்சதுன்னா, அன்னைக்கு என்ன எலிமெண்ட் டாமினண்ட்டாக இருக்குது, எந்த எலிமெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், என்ன வேலையை பார்க்க போகிறோமோ அது அந்த எலிமெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதா, யோகாவே ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னாக்கா எந்த மாதிரியான ஆசனாஸும் பிராணாயாமமும் மெடிடேஷன் டெக்னிக்கும் மந்த்ரா சாண்டிங்கும் பண்ணணுமோ அப்படிங்கிறது நம்ம அதுலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அதுக்கு. ஒரு நாள் நீங்கள் வந்து ஆக்சுவலாக எங்களுக்கு பண்ணும்போது ஃப்ரைடேனா ஐ திங்க் ஒரு பர்டிகுலர் டே வந்து சூரிய நமஸ்காரம் வேணான்னு சொல்லுவீங்க சார். எங்களுக்கு மித்த டேஸில் கொண்டு வருவேங்க. எனக்கு இது வெயிகா ஞாபகம் இருக்குது. அது ஏன் நம்ம வந்து சூரிய நமஸ்கார் ஒரு பர்டிகுலர் டே வைப்போம் அப்படின்னாக்கா, அன்றைக்கி வந்து நமக்கு வந்து மாஸ்குலைன் எனர்ஜி நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ செவ்வாய்க்கிழமை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தேய்பிறை வியாழக்கிழமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக வியாழக்கிழமை தான் வைப்பேன். தேய்பிறை வியாழக்கிழமை அப்படின்னாக்கா அன்றைக்கி வந்து எஸ் லெட்ஸ் கோ ஃபார் இட் அப்படிமா. அதே மாதிரி அன்றைக்கி வந்து தத்துவங்களும் அதே மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. மெயினாக திதி தான் வாட்டர் எலிமெண்ட்டை குறிக்கக்கூடியது. அதுவும் வந்து அக்னி தத்துவத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் சஷ்டியாக இருக்கலாம், ஓகே, இல்லை செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் உள்ள ஏகாதசியாக இருக்கலாம், இல்லை திருத்தியையாக இருக்கலாம்,
இல்லை சூரியனோட ஆதிபத்தியம் உள்ள பிரதமையாக இருக்கலாம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் உள்ள எக்ஸசைசஸோ இதுவோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிள் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி அந்த நாட்களில் நம்ம வந்து ஏதாவது ஹீலிங் இதுக்கு போகிறோம்னாக்கா அந்த விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். குவிக் ஹீலிங் கிடைக்கும் அதுக்காக வேண்டி. ஓகே. ஸோ இது வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இதுவே நம்ம வாசி யோகம் சொல்கிறோம் இல்லையா, வாசி யோகம்ங்கிறதே வந்து இதை பேஸ் பண்ணி தான். என்ன இன்னைக்கு என்ன தத்துவம், அந்த தத்துவத்தை மட்டும் நம்ம வந்து, அதாவது தத்துவங்கள்லேயே ஆண் தத்துவம் பெண் தத்துவம்னு உண்டு. நியூட்ரலாக இருக்கிறது வெறும் ஆகாய தத்துவம் மட்டும்தான். ஏன்னா 2 பேருக்கும் தேவை. எல்லா தத்துவத்தினுடைய மினியேச்சர் வந்து ஆகாய தத்துவம். அந்த மினியேச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி நமக்கு வர்றது தான் பூமி தத்துவம். ஒன்னொன்னா இவால்வ் ஆகி வர்றது தான் பூமி தத்துவம். இப்போ ஆண் தத்துவங்கள்ல இருக்கக்கூடியது நமக்கு வந்து அக்னி தத்துவமும் வாயு தத்துவமும், பெண் தத்துவங்கள்ல இருக்கிறது நமக்கு வந்து பூமி தத்துவமும் நீர் தத்துவமும். ஸோ இப்போ பெண் தத்துவம் டாமினண்டா இருக்கக்கூடிய நாளில் பெண் தத்துவத்துக்குரிய கலையை மாற்றி செய்து கொள்ள வேண்டும். ஆண் தத்துவம் டாமினண்டா இருக்கும்போது ஆண் தத்துவ கலையை வந்து நம்ம வந்து டாமினேட் செய்யணும். அதாவது ரைட் நாஸ்ட்ரில் லெஃப்ட் நாஸ்ட்ரில். ரைட் நாஸ்ட்ரில்னாக்கா ஆண் தத்துவம், லெஃப்ட் நாஸ்ட்ரில்னாக்கா பெண் தத்துவம். அன்னைக்கு அந்த தத்துவத்துக்கு பேஸில் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோம்னாலே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சிங்க்ரனைஸ் ஆக ஆரம்பிச்சோம். இது நீங்கள் வந்து ஹட்டயோகா ப்ராக்டிஸில் வரும்போது ஆசனா ரொட்டீனும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும், பிராணாயம் ரொட்டீனும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும், மெடிடேஷன் டெக்னிக்ஸும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும், அதே மாதிரி மந்த்ரா சாண்டிங்கும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும். பண்ணிட்டோன்னா போதும். முத்ராஸ் அஃப்கோர்ஸ் எல்லாத்தோட இன்க்ளூட் ஆகி தான் வரும். அப்போது இது வந்து மெயினாக யாருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப தேவை. அதே மாதிரி ஹீலிங்க்கு வராங்க இல்லையா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு எந்த நாளில் எந்த தத்துவம் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செய்தால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்யணும். செஞ்சோன்னாக்கா நமக்கு இது. அதே மாதிரி நமக்கு வந்து 2 பேர் எனர்ஜி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சூரிய பகவான் கொடுக்கறது, இன்னொன்று வந்து சந்திரன் கொடுப்பார். இப்போ சூரிய பகவான் கொடுக்கறது தான் நமக்கு சுவாசம். ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம் கணக்கு. அந்த 21,600 சுவாசம் தான் நமக்கு வந்து 12 ராசி கட்டத்தில் பிரிஞ்சிருக்கு. அந்த கணக்குள்ள போக வேண்டாம். ஸோ பேசிக்காக எனர்ஜி, மேஸ்குலைன் எனர்ஜிங்கிறது எப்படி வருது அப்படின்னாக்கா சூரியனுடைய ஆதிபத்தியமாக சுவாசமாக வருகிறது. இது சந்திரனோட ஆதிபத்தியத்தில் வர்றது திதி. அது வந்து அமுத நிலையாக வரும். காஸ்மிக் எனர்ஜியாக நம்மளுடைய பிந்து விசர்காலேருந்து இறங்கி ஒரு நாளைக்கு ஒரு எலிமெண்ட் வரும். அது வந்து சந்திரன் வந்து தேவதை. நம்ம அம்மா மாதிரி தயிர் சாதம் பேசஞ்சு கொடுக்க மாட்டான், டைரெக்டாக தத்துவமாக கொடுப்பான். அதை வந்து அமுதம்னு சொல்லுவோம், நெக்டர் அப்படின்னு சொல்கிறது. அந்த நெக்டர் வந்து ஒரு நாள் ஒரு தத்துவமாக வரும். இந்த பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்றா வரும். அதை கொடுக்கக்கூடிய கிரகமாக ஒன்று வரும். ஸோ இப்போ நம்ம யோகாவில் வந்து கேச்சரி முத்ரான்லாம் பண்ணுவாங்க. கேச்சரி முத்ரானாக்கா இந்த நாக்கை வந்து உள்ளே சுழட்டி கொண்டு போய் இந்த உச்சி முனையில் கொண்டு போய் வச்சுக்கிறது. அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த அமுத நிலை சுரக்கும் பொழுதே, அது மேலேந்து வரும் பொழுதே அதை வந்து பருகிடுவாங்க, கீழே வரவே விட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பசிக்காது. அது டைரக்ட் எனர்ஜி அந்த நேச்சர் கொடுக்கறது அப்படியே எடுத்துக்கும் போது அவங்க வந்து எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம், இந்த தியான நிலையிலேயே இருக்க முடியும், எல்லாம் இருக்க முடியும். இப்போ நமக்கு என்ன ஆயிடுறது, அந்த அமுத நிலை கீழே வருது, இங்கே தொண்டைக்கும் மூக்குக்கும் இந்த இதுக்கும் நடுவில் புரோமத்திக்கு நடுவில் வந்து நமக்கு வந்து நவகிரகங்கள் இருக்கு. அதை தாண்டி தான் விசுத்திக்கே போகிறது. விஷுத்தியில் வந்து அது வந்து ஃபில்டர் ஆகும். இந்த பயலுக்கு இவ்வளவு தான் கெப்பாசிட்டி, இதுக்கு மேலே கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டில் தான் வரும். வந்து அதை வந்து நம்ம போகத்துக்கு நம்மளுடைய இதுக்கு எல்லாம் நம்ம செலவழிச்சுக்கலாம். அதை தான் நம்ம பண்ணுவோம். இதை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் யோக நிலை. இதே விஷயத்தை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு வைங்க. எனர்ஜி மேலேந்து கீழே வந்து நம்ம செலவழிக்கிறத நான் கீழேந்து மேலே கொண்டு போய் அந்த எனர்ஜி நான் உனக்கே திருப்பி கொடுக்குறேன், இப்படிங்கிறது யோக நிலை. அவ்வளோதான். ஓகே, சரி சார். அப்புறம் வந்து இது 2 எலிமெண்ட்டோட மெடிடேஷன் காம்பினேஷன். ஏன்னா பிஜிஎம் ஐ மீன் அந்த சாரி அந்த சார் அது என்ன சார் வேர்டு அது எதுமா
மந்த்ராஸ் சொல்றோம்ல, ஆமா. பிஜே மந்த்ரா சொல்றோம்ல, பீஜ மந்திரம். பிஜே மந்த்ரா சொல்றோம்ல சார். பிஜே மந்த்ரா, மெடிடேஷன், யோகா அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி பண்ணுறதுனால இந்த 3 எலிமெண்ட்டை பேலன்ஸ் எப்படி நம்ம ஓவர் டூவும் பண்ணக்கூடாது, அண்டர் டூவும் பண்ணக்கூடாது ஒரு ஆளை. அப்போ அதாவது நமக்கு வாழ்க்கையில் என்ன தேவை அப்படிங்கிறது நமக்கு கிளியரா இருக்கணும். ம் இப்போ ஒரு பொதுமக்களா இருந்து எனக்கு வந்து இல்லறத்துல பேலன்ஸ்டா இருக்கணும். ம் பேசிக்கா எல்லா மனுஷனுக்கும் என்ன தேவைனாக்கா இந்த ஆண் தத்துவங்களையும் பெண் தத்துவங்களையும் பேலன்ஸ் பண்ணி வைக்கிறது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ம் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாலே பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துடும், ம் மன நிம்மதி வந்துடும். இதை பேலன்ஸ் பண்ணலன்னா பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை, குமுலேட்டிவ் எஃபெக்ட்ல வந்துகிட்டே இருக்கும். ஓகே. திரும்பி திரும்பி அந்த சேலஞ்ச் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தர் வீட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது அடுத்த ஜென்ரேஷனில், அதுக்கடுத்த ஜென்ரேஷனில், அதுக்கடுத்த ஜென்ரேஷனில் அது திரும்பி திரும்பி அந்த விஷயத்தை காட்டிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஏன்னாக்கா அவங்க அதை அட்ரஸ் பண்ணலை. பண்ணல. அதை அட்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த வரக்கூடிய ஜென்ரேஷனில் அதே விஷயம் தெரியாது. ஓகே. இப்போ வந்து பெண் தத்துவத்தை அமைக்கியே வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா நிறைய இது வந்து சுக்கிராதிபத்தியத்திலேயே பிறக்கும் குழந்தைகள். இல்லை ஒரே நட்சத்திரமாகவே பிறக்கும். எங்கள் ஆற்றுல எல்லாரும் வந்து திருவோணம் தான். அது பெருமையான விஷயம் கிடையாது. ஓகே, அது வந்து ஒரு ஒரு தோஷத்தை நீங்கள் வந்து பண்ணி முடிக்கல ஒரு ஜென்ரேஷன். அதனால தான் இன்னொரு குழந்தை அதே நட்சத்திரத்திலேயே பிறக்கிறது. அந்த கர்மாவை தாண்டலை நீங்கள். எனக்கு நட்சத்திராத் பாப நிவாரணம்னு பேர். நம்ம என்ன பாபத்தை பண்ணி கொண்டு வந்திருக்கோங்கிறது தான் நட்சத்திரம் வந்து குறிக்கிறது. அதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அது வேற விஷயம். டுடே இஸ் மை ஸ்டார் பர்த்டேன்னுட்டு அது அப்படி பண்ணக்கூடாது, தட்ஸ் ஓகே. பட் அது என்ன குறிக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய கார்மிக் பாண்டேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ ஒரே நட்சத்திரத்துலேயோ ஒரே விஷயங்களை திரும்பி திரும்பி குறிக்கிற மாதிரியான ஜாதக அமைப்புகள்லையோ வந்ததுன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த கர்மாவை அவங்க நீங்களே அப்படின்ட்டு. ஸோ இந்த இம்பேலன்ஸை முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஆஸ்ட்ராலஜி ஒரு டூல். நம்மளுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் அது தேவை. ஆனால் அதையும் தாண்டி என்ன ஒரு டீப்பர் ஆஸ்பெக்ட் என்ன இருக்குது அந்த ஜாதகத்தில். சரி, இது ஒரு அந்த என்னோட வச்சு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். இப்போ மக நட்சத்திரம் நானுன்னா இப்போ அடுத்து மூவ் ஆன் ஆகணும்னா அதை என்ன மீன் பண்ணுறீங்க? இப்போ மக நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்கள் வீட்லேயே திரும்பி வந்து இன்னொரு கேது ஸ்டாரில் அஸ்வினிலையோ இல்லை திரும்பி மூலத்துலேயோ யாராவது ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக மகத்தில் பிறந்திருக்கீங்க, ஒரு கேது ஸ்டாரில் பிறந்திருக்கீங்கன்னா ஒரு ராகு ஸ்டாரில் ஒரு குழந்தை பிறந்தே தீரும். ஓகே. ஸோ சதயத்தில் யாராவது இருப்பாங்க, இல்லை திருவாதிரையில் யாராவது இருப்பாங்க, இல்லை சுவாதியில் யாராவது இருப்பாங்க. யார் இருக்காங்க? சுவாதியில் சார் பூரட்டாதியும் பரணியும் இருக்கு. பரணியில் இருக்காங்களா? பரணியில் இருக்காங்க. லக்னம் அங்கே விழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு சாரோடது வந்து சதயத்தில் தான் விழுந்திருக்கு லக்னமே. ஓகே, சரியா? ஸோ அந்த இதில் ஏதாவது ஒரு இதில் அந்த கனெக்ஷன் வந்தே தீரும். ஓ ஓகே. ஸோ இதுலேருந்து இவால்வ் ஆகுறதுன்னா என்ன? இவால்வ் ஆகுறதுனாக்கா இந்த கார்மிக் பாண்டேஜை வந்து தாண்டி போகணும். இது வந்து உங்களுக்கு டாஸ்க், ஒரு கேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளாக லைஃப்பை வந்து ஒரு கேம் மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து 15 லெவல் 20 லெவல் இருக்கு. நம்ம வந்து ஒரு 5 லெவல் வரைக்கும் விளையாடி நம்ம வந்து போயிட்டோம். அடுத்த ஜென்மாவுக்கு வரும்போது இந்த 5 லெவலோட நாலேஜ் உங்களுக்கு கிஃப்டா அப்படியே இருக்கும். உங்களுக்கு கிஃப்டா அப்படியே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து டாஸ்க் எங்கேருந்து ஆரம்பிக்கும்? 5வது லெவல்லேருந்து ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரிவிஷனுக்கு மேலே ஒரு 2 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5வது லெவல்லேருந்து நீங்கள் வந்து பில்டப் பண்ணிக்கிட்டே போவீங்க. சரியா? இப்போ நீங்கள் 5வது லெவல்லையே ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. திரும்பி 5வது லெவல் பாஸ் ஆகல அப்படின்னா அடுத்த ஜெனட்டிக் கோடிங்கில் வர்றது திரும்பி 5வது லெவலே காட்டும். ஓகே. சரி, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு மெடிடேஷன் எப்படி ஹெல்ப் பண்ணும்? இவால்வ் ஆகும் மெடிடேஷன், அந்த கனெக்ஷன். மெடிடேஷன்ங்கிறது வந்து தியான நிலை அப்படின்னு சொல்றது. சார் என்னோட கொஸ்டின் எப்படி கேட்குறேன்னா, இப்போ 5th லெவல்லே நான் திருப்பி வரேன், ஸ்டக் ஆகுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல எனக்கு மெடிடேஷன் ஹெல்ப் பண்ணுமா? அந்த மாதிரி ஏதாவது அவேர்னஸ்க்கு டூல்ஸ் மாதிரி கேட்குறேன் நான். டூல்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பேசிக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டூல் வந்து மந்திரம் தான். மந்திரம் வந்து பயங்கரமான சக்தி.
மந்திரம் வந்து நம்மளுடைய கார்மிக் பாண்டேஜ் எல்லாத்துலேருந்து நிவர்த்தி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி உள்ளது மந்திரம். ம். அதனால தான் நமக்கு வந்து குரு மந்திரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, ஒரு நிஜமான குரு வந்து உங்களை வந்து சீத்ரூ பண்ணிடுவார். அதாவது இந்த ஸ்தூல சரீரத்தை தாண்டி நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன கார்மிக் டெபாசிட் இருக்கு, எங்க மாட்டின் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்குள்ளிய கெப்பாசிட்டி உள்ளவர் ஒரு குரு. ஸோ அந்த கார்மிக் டெபாசிட்லேருந்து நீங்கள் வந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன வழி உண்டோ அந்த மந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஜென்ரலாக ஒரு மந்திரம் கொடுக்கறது வேற, ஒருத்தருக்கு ஸ்பெசிஃபிக்காக நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்கிறது வேற. அது வந்து நிஜமான ஒரு குருவுக்கு தான் அது கிடைக்கும். ஸோ அந்த குரு மந்திரத்தை வந்து நம்ம நெக்லெக்டே பண்ணக்கூடாது. வேற ஒன்றுமே கிடையாது. அதை மட்டும் பண்ணாலே போதும், நமக்கு ஜென்ம சாபல்யாண்டு. ஏன்னா இருக்கக்கூடிய கார்மிக் பிளாக் எல்லாம் போயிடும். இது வந்து கார்மிக் பிளாக் அடுத்த ஜென்மா இல்லை, நீங்கள் டைரக்ட் முக்தி லெவல் வரைக்கும் கூட அது கொண்டு போயிடும். அது சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஜென்ரலாக மந்திரங்கள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஸ்தோத்திரம்னு உண்டு, மந்திரம்னு உண்டு. ஸ்தோத்திரம்னா என்னது? ஒருத்தரை வந்து ஸ்துதி பாடுறது. நீ பெரிய ஆளு, நீ வந்து இப்படிப்பட்ட ஆளு, நீ அப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு சொல்லி ஸ்துதி பாடுறது. இப்போ நமக்கு வந்து ஸ்லோகங்கள்னு சொல்லுவோம். ஸ்லோகங்கள்ங்கிறது ஸ்தோத்திரம் தான். இந்த ஸ்தோத்திரத்துலலாம் என்ன பண்ணிடுவோம், இப்போ கந்த சஷ்டி கவச்சம் அது இது இது எல்லாமே சொல்கிறோம் இல்லையா? இதில் எல்லாம் என்னென்னா ஸ்தோத்திரம்னுட்டு நீ பெரிய ஆளு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டே இருப்போம். அதுக்கு நடுவில் வந்து மந்திரங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. மந்திரங்கள்ங்கிறது வந்து ஒரு சப்த துவனி, வைப்ரேஷன். அந்த அந்த வைப்ரேஷனுக்கு வந்து இருக்கக்கூடிய கார்மிக் பிளாக்ஸ் வந்து ரிலீவ் ஆகும். இப்போ இந்த மாதிரி வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குரிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் கொடுத்துருக்காங்க, ஸ்தோத்திரத்தோட சேர்த்து வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் இருக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டாக இருக்கும். சில விஷயங்கள்ல வந்து ஒரு மந்திரத்தையே பேராவே இருக்கும். இப்போ வந்து சிவன் அப்படின்னு சொல்றோம், சீவா அப்படிங்கிறது தான். சீங்கிறது வந்து அக்னி தத்துவம், வாங்கிறது வந்து வாயு தத்துவம். இது ரெண்டும் சேர்ந்தா யோகம். இதை உல்டாவா பண்ணானா யோகி. வாசி, அதுதான் வாசி. நாம சிவாய பஞ்சபூத தத்துவம் தான். பஞ்சபூதங்களுக்கு அதிபதி சிவபெருமான். ஸோ இந்த இதில் இந்த அக்ஷரங்களில் ஓர் அக்ஷரத்தை நீ ஜெயிச்சனாக்க அம்பலத்தில் ஆடுவான் ஈசன் அப்படின்ட்டு நம்ம பாட்டு கேட்டிருக்கோம். இந்த அந்த பஞ்சபூத தத்துவங்களில் ஒரு தத்துவத்தை நீ ஜெயிச்சாலே அங்கே வந்து ஈசன் வந்து உனக்கு கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றது. ஸோ அது எல்லாமே அந்த மந்திரத்தை பேஸ் பண்ணி தான். அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே அந்த விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மந்திரத்துக்கு அவ்வளவு விசேஷம். அது வந்து அந்த சப்தத்வனி வந்து நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிளாக்கேஜஸ். சூக்ஷ்ம சரீரம்னா என்னதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸ்தூல சரீரம் நமக்கு தெரியும். ஸ்தூல சரீரம்னா என்னது? நமக்கு ஃபிசிக்கலாக பார்க்கக்கூடிய விஷயம். கை, காலு, மாசு, கட் பண்ண, டிசெக்ட் பண்ண தெரியுது, போன்ஸு எல்லாமே தெரியுது. சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது வந்து பிராணிக் சேனல்ஸ். நமக்கு வந்து 72,000 நாடி இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த சூக்ஷ்மமான சேனல்ஸ், இந்த சூக்ஷ்மமான சேனல்ஸ் வந்து ஒரு இடத்துல ஒரு நெட்வொர்க்காக ஃபார்ம் ஆகுவாங்க. ஒரு கிளஸ்டர்டு எனர்ஜியா கிரியேட் ஆகும். அதுதான் சக்ராஸ், ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றது. இது வந்து தத்துவம் பேஸ்டாவும் இருக்கும், தத்துவம் பேஸ் இல்லாமலும் இருக்கும். தத்துவம் பேஸ்டா மேஜரா சொல்றது நமக்கு மூலாதாரத்துல இருந்து விசுத்தி வரைக்கும் 5 சக்கரங்கள். அதை தாண்டி போகும்போது நமக்கு வந்து ஆக்ஞை வந்துடுறது. அங்க வந்து சிவனும் சக்தியும் சேரக்கூடிய இடம். அதனாலதான் விபூதியும் குங்குமமும் சேர்த்துட்டோம். அது வந்து ரெண்டும் சங்கமம் ஆகக்கூடிய இடம். அதை தாண்டி போகும்போது மேலே போயிடும். ஸோ இந்த சட்டில் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்ம சரீரத்துல தான் பிராணன் வந்து சேனலா நம்ம உடம்புக்கு, பிசிக்கல் பாடிக்கு, ஆத்மாக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதுதான். இப்போ நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. இந்த ஃபிசிக்கல் உடம்பு இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாம் உண்டு. ஆனால் அதை விட இம்பார்ட்டண்ட் வந்து சட்டில் பாடி. இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய பிளாக்ஸை ரிலீவ் பண்ணுறது தான் நம்மளுடைய மெயினான டாஸ்க். அதை ரிலீவ் பண்ணுறதுக்கு தான் எல்லாம் நம்மளோட ப்ராக்டிசஸ் எல்லாமே, ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாமே.
அதுக்கு தான் மந்திரங்கள் தேவை. இப்போ நீங்கள் பிராணாயம்லாம் பண்ணுறோம் இல்லையா, பிராணாயம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், சுவாசத்தை இழுப்போம், ஹோல்ட் பண்ணுவோம், எக்ஸேல் பண்ணுவோம், ஹோல்ட் பண்ணுவோம். இதுதானே ட்ரெடிஷ்னல் பிராணாயம்ல எல்லாத்துக்குமே பீஜ மந்திரங்கள் உண்டு, டைரக்ஷன் உண்டு, என்ன சீசன்ல பண்ணணும்னு உண்டு. அது வந்து கரெக்டாக ரைட்லேருந்து இன்ஹேல் பண்ணுறீங்க, இந்த பீஜ மந்திரம் ரம் 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 ரம்னு சொல்லிட்டு போங்க. ஹோல்ட் பண்ணுறீங்க, ஹோல்ட் பண்ணும்போது ஒரு மந்திரம் இருக்கும், திரும்பி எக்ஸேல் பண்ணும்போது ஒரு மந்திரம் இருக்கும், எக்ஸலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மந்திரம் இருக்கும் சஸ்டெனன்ஸுக்கு. ஏன் இந்த மந்திரத்தை கொடுத்தாங்கன்னாக்க பிராணன் தான் கேன் டிராவல் எவ்ரிவேர். கிராஸ் பாடியிலேருந்து ஆரம்பிச்சு ஆத்மா வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய ஒரே மீடியம் பிராணன். அந்த பிராணனோட சம்பந்தப்படுத்தி நம்ம இந்த துவனியை கொடுக்கும்போது, துவனிங்கிறது ஆகாய தத்துவத்தை சார்ந்தது இல்லையா, அந்த ஆகாய தத்துவத்தை சார்ந்ததுக்கு தான் அந்த ஹீலிங் பவர் உண்டு. அதையும் பிராணனையும் இணைக்கும் பொழுது எந்த வகையான கர்ம பந்தனமும் உங்களுக்கு வந்து பிரேக் டவுன் ஆயிடும். ஸோ இது வந்து இந்த சட்டில் பாடி வந்து ஒரு பிராணிக் சேனல் மாதிரி. ஒரு சிம்பிளாக ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்களேன், உடம்பு முழுக்க பைப்லைன் இருக்கு சரியா, இந்த பைப்லைன் வந்து ஜென்மமாக கொண்டு வரும். ஸோ கொண்டு வரும்போது அது துருப்பிடிச்சிருக்கும், சில சமயம் அதில் வந்து ரிப்பேர் தேவைப்படும், எல்லாம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பர்பஸ் என்னது, இந்த பிராணிக் சேனலில் ரிப்பேர் பண்ணுறது, இருக்கிற பிளாக்ஸ் எல்லாம் ரிலீவ் பண்ணுறது. செகண்ட் பர்பஸ் என்னது, இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். தேர்ட் பர்பஸ் என்னது, இதை என்ஹான்ஸ் பண்ணணும், கெப்பாசிட்டி ஜாஸ்தி ஆகணும். அதாவது இந்த சேனலுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அவ்வளவுதான் பவர் நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து 250 வாட்ஸ் தான் கெப்பாசிட்டி இருக்குன்னா உங்களுக்கு 500 வாட்ஸ் கொடுத்தா போய் சேர்ந்துரும். ஸோ அந்த 250 வாட்ஸ்லேருந்து 500 வாட்ஸ் கொண்டு போகிறோம் இல்லையா, ப்ராசஸ் அதுக்கு வந்து ரெடி பண்ணும். அதுதான் இந்த பிராணாயமிக் ப்ராக்டிஸ். இது எல்லாமே இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னாக்கா, நமக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு சினாரியோ உண்டு. கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுப்பார். அர்ஜுனன் வந்து எனக்கு பார்க்கணும் உங்களோட விஸ்வரூப தரிசனத்தை அப்படின்னு கேட்கும்போது, சரி தரேன், ஆனால் உன்னால் இந்த கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்றது. ஏன் பார்க்க முடியாதுனாக்கா, அவருடைய பிராணிக் சேனல்ஸ், அர்ஜுனனுடைய பிராணிக் சேனல்ஸ் ஆர் நாட் ரெடி ஃபார் திஸ். அந்த லெவலுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை. அப்போ கண்ணை மாற்றி கொடுப்பார். அப்படின்னா ஃபுல் பிராணிக் சேனல் நெட்வொர்க்கையும் மாற்றி கொடுத்துருக்கு. அப்போதான் அதை பார்க்க முடியும். யூ ஹாவ் ஒன்லி 250 வாட்ஸ் கெப்பாசிட்டி, யூ நீட் 1500 வாட்ஸ் கெப்பாசிட்டி ஃபார் திஸ். அதுதான். ஸோ நமக்கு வந்து மந்திரங்கள் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடம். அதுக்கு பேர் வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அதுக்கு பேர் வந்து மணி மந்திர ஔஷத ஸ்தானம்னு பேர். மணினாக்கா குண்டலினி அரோசல், ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ். மந்திரம் உங்களுக்கு வந்து வேணுங்கிற மந்திரங்கள் கிடைக்குமா. ஸோ இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அதுக்கு பேர் மணி மந்திர ஔஷத ஸ்தானம்னு பேர். மணினாக்கா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் அப்லிஃப்ட்மெண்ட் எவ்வளவு இருக்குது, அவங்களுடைய குண்டலினி அரோசலுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது, பேசிக்காக அவங்களோட கெப்பாசிட்டி என்ன, அவங்களுடைய ஆத்ம பலம் என்னன்னு காட்டுறது. மந்திரம்னாக்கா அவங்களுக்கு குரு மந்திரங்கள் கிடைக்குமா, தக்க சமயத்தில் தேவையான ஆன்மீக முன்னேற்றத்துக்குரிய வழிகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ அதில் கட்டாயம் ஒரு பிளானட் இருக்க தான் செய்யுமா, இல்லை எம்டியாக இருக்கிறதுக்கு? எம்டியாக கூட இருக்கு. அது எம்டியாக இருந்தால் மீனிங் என்ன அதுக்கு? எம்டியாக இருந்ததுனாக்கா அப்படின்னுட்டு நம்ம எடுத்துக்கக்கூடாதுமா. எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இது என் வீடு தான், நான் இல்லை இங்கே, அதனால அது என் வீடு தான், இருந்தாலும் அது என் வீடு தான். சரியா, புரியுது. ஸோ அந்த வீட்டை எப்படி இருந்தாலும் அவர் பார்த்துன்னு தான் இருப்பார், தெரிஞ்சோ தெரியாம. அங்கே யாராவது டெனன்ட் இருக்காங்கன்னாக்கா அந்த டெனன்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி டு டேக் கேர் ஆஃப் தட். ஓகே. அல்டிமேட்டாக ரெண்ட் எங்கே போகும், ஓனர்கிட்ட தான் போகும். அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்தானம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்தானம். ஔஷதங்கள் நமக்கு தேவையான டயத்தில் நமக்கு கரெக்டான மெடிசன் கிடைக்கிறது, கரெக்டான டாக்டர் கிடைக்கிறது. புத்திரஸ்தானம் நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள், புத்திர புத்திரி செல்வங்கள். இதில் வந்து உடனே பெண்களை விட்டுட்டீங்க அப்படின்லாம் கிடையாது. புத்திரன் புத்திரி ரெண்டும் ஒன்று தான். குழந்தைகள், குழந்தை பாக்கியத்தை குறிக்கிறது.
அதே மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய குருமார்கள் நம்ம பாசிட்டிவாக சேர்த்து வச்ச ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, நம்மளுடைய புண்ணியங்கள் சேர்த்து வச்சிருக்கிறது பேங்க்கில் இருக்குது. இது வந்து பேங்க்கு, நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்த்து வச்ச பேங்க்கு, அதே மாதிரி நாம் சேர்த்து வச்ச பேங்க்கு, இதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, இப்போ இதில் வந்து நீங்கள் ஏற்கனவே குருவை பற்றி சொல்லியிருந்தீங்க. குரு வந்து நம்மளுக்கு அந்த மந்திரம் சொல்லி தருவாங்க. இப்போ குருன்றது வந்து அதுக்கு ஒரு, அது எப்படி சொல்றது, எப்படி ஐடென்டிஃபை பண்றது நம்மளுக்கு? அது நமக்கா உணர்த்தணும். அது வந்து உணர்த்தும், அந்த இயற்கை வந்து நமக்கு உணர்த்தும், இவர் தான் நமக்கு குரு அப்படிங்கிறது உணர்த்தும். அது வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. இட் இஸ் லைக் ஃபாலிங் இன் லவ், அவ்வளோதான். ஓகே, சரி. குருன்றது வந்து அந்த ஸ்பிரிச்சுவலா ஹையா அந்த ஒரு அந்த செட்டப்ல இருக்கிறவங்களா, இல்ல யாருனாலும் எப்படி வேணாலும் இருக்கலாமா? எல்லாரும் வந்து ஒரு செட்டப்ல இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களும் இருக்கலாம், இல்லாதவங்களும் இருக்கலாம். இப்போ எங்க ஐயாலாம் வந்து சாதாரணமா வேட்டி கட்டிட்டு, சாதாரணமா சட்டையை போட்டுட்டு, சாதாரணமா தெரிஞ்சவர் தான். அவருடைய ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளவோ வளர்ந்துருக்கோம். அவர் சொல்லி கொடுத்த விஷயங்களில் ஒரு பாதி கூட நான் வந்து வெளியில் போய் படித்து கிடிச்சுலாம் நான் வந்து இது பண்ணது கிடையாது. அவர் கொடுத்த ஞானத்தில் போனதுனால நமக்கு வந்து மரியாதைகள் நிறைய வந்தது. எதனால? அது அவர்னால. அவருக்கு கொடுத்த மரியாதை எனக்கு கிடையாது, அவர் கொடுத்த ஞானத்தினுடைய மரியாதை, அதுதான். ஸோ ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுக்குள்ளே இவ்வளவு டிசெக்ஷன் உள்ளுக்குள்ளே போகும். ஸோ ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றங்களில் போகிறதுக்குரிய வழி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அதுதான் கொடுக்கும். இப்போ ஒரு விஷயத்துக்கு நம்ம ரெமெடி கொடுக்குறோன்னாக்கா அது நடக்குமா நடக்காதாங்கிறதுக்குலாம் இந்த 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்தியும் அதுதான், பகுத்தறிவுன்னு வேணும் இல்லையா? அந்த பகுத்தறியறது வந்து இதுதான். பிளாக் பிளாக், இது ஒயிட்ட ஒயிட், இது செய்யாதன்னு சொல்றதும் அதுதான். மனம் கிடையாது, புத்தி. அப்படிங்கிறதும் 5ஆம் இடம் தான். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஓகே சார், இப்போ நான் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்லி என்டையர்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் சார். நான் யோகி ராம் சரத்குமாரோட ஆசிரம் போயிருந்தேன். அப்போது அவர் கூட இருந்தவன் அந்த லேடி தான் இப்போ இன்சார்ஜாக இருக்காங்க. ஐ ஹேப்பன் டு மீட் ஹர். பேசிகிட்டே இருந்தோம் சார். அவங்க என்கிட்ட கேட்டாங்க, நீ எப்படி இங்கே வந்தேன்னாங்க. இந்த இந்த யோகி இருக்கிறத பற்றி, யோகியை பற்றி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டப்போ, இது ஹிமாலயாஸ் போயிருந்தப்போ எனக்கு விஷன் வந்துட்டே இருந்தது அவரோடது. எனக்கு அப்போ யோகி ராம் சரத்குமார் தெரியவே தெரியாது. ஸோ நான் நினச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு தாடி வச்சவர் ஜக்கி வசுதேவ் தான். ஸோ அதனால நான் நினச்சிட்டு, இவர் இதுக்குடா நம்மளோட இதில் வராரு, இப்படி வந்துட்டே இருக்காருன்னு. ஸோ அந்த கிட்டத்தட்ட மறந்துட்டேன் சார். குரு பூர்ணிமாவுக்கு போகிறோம். இப்போ போனோம், அந்த 5-6 பேரில் ஒரு பையன் வந்தவன், அக்கா உங்களோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். போனால் யோகியோட ஆசிரம். எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு வந்து அப்போ தான் அந்த திருப்பி ரீகலெக்ட் ஆகுது, இவர் தான் நம்மள்கிட்ட வந்திருக்கீங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் ஸ்டே பண்ணும்போது அந்த லேடிக்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க, யோகி கூட இருக்கும்போது அவர் ஒரு இது வச்சுருப்பாரான் சார், அது என்ன குண்டு விளையாடுவோம்ல, அந்த பெபிள் வச்சுருப்பாரான் சார், பாக்கெட்லேயே வச்சுருப்பாரான் அவர் எப்பயுமே. சம்டைம்ஸ் உட்காந்து ஒரு 6 hours 8 hours மெடிடேட் பண்ணுவார் அவர். மெடிடேட் பண்ணும்போது அப்புறம் சொன்னாங்க, அது வந்து நம்மளோட யூனிவர்ஸில் நிறைய சேஞ்சஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குன்னு. தெர் இஸ் புரியுதா சார் அது? ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஸோ என்னோட கொஸ்டின் இப்போ என்னென்னா, இப்போ பேண்டமிக் ஒரு சுச்சுவேஷன் வருது நம்மளுக்கு. ஸோ இதை ப்ரெடிக்ஷன் பண்ணியிருப்பாங்களா? நான் வந்து அதுலேருந்து இது எனக்கு தாட், இதுலேருந்து இந்த கொஸ்டின் வந்தது, அதனால இந்த ஸ்டோரி சொன்னேன் யோகியோடது. இப்போ அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்கன்னும் போது மேபி இந்த மாதிரி ஏதானும் இருக்கலாம். ஒன்று முதல்ல சித்தர்கள் வந்து எப்படி ஒரு காமன் ஹியூமன் பீயிங்க்கும் சித்தர்களுக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுங்க. இப்போ ஒரு காமன் ஹியூமன் பீயிங்கை வந்து எல்லாரையும் வந்து பஞ்சபூத தத்துவங்கள் தானே ஆட்சி ஆள்றது. ஆமாம், பஞ்சபூத தத்துவங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பஞ்சபூத தத்துவங்களுடைய வேலையை காமன் பீப்புளுக்கு நவகிரகங்கள் செய்யும். அவங்களுக்கு நவகிரகங்களுக்கு வேலையே கிடையாது. டைரக்டா பாஸ் தான் டீல் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு வந்து கை கட்டிட்டு இருப்பாங்க. இவங்க ஏதாவது நினைச்சா போகிறோம் அந்த விஷயம் நடக்கும். அதாவது ரமணர் ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது ஒரு சினாரியோ நடக்கிறது. அந்த காலத்தில் எல்லாருக்கும் அவருக்கு ஜெயந்தி பண்ணணும்ன்ட்டு ரொம்ப ஆசை. அது
அவங்க ஆண்டியா இருந்த காலம், பிக்ஷையில தான் வாழ்ந்துட்டு இருக்க காலம், அந்த ஆசிரமம் இருந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கக்கூடிய காலம். எல்லாருக்கும் ஆசை. ஆனா என்னடா இது அடுத்த நாள் ஜெயந்தி வருது, ஒண்ணுமே இல்லையே, அரிசி கிடையாது, பருப்பு கிடையாது, ஒரு ஷாமியானா கிடையாது, ஒண்ணும் கிடையாது. திடுதிப்புன்னுட்டு சாயங்காலம் பார்த்தா எல்லாம் வந்து இறங்குறதா, ஷாமியானா போடுறதுக்கு ஒரு ஆள் வரான், அரிசி வருது, பருப்பு வருது, இது வருது, அது வருது. யாரையும் கேட்கலையே. அந்த இயற்கை அவங்க ஒரு ஒரு செகண்ட் நினைச்சாக்கா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பவர் உள்ளது. ஸோ இந்த பேண்டமிக் அப்படிங்கிறது இது எல்லாமே எல்லாமே அவங்களுக்கு தெரியும். தெரியும். தெரியாத விஷயங்கள் கிடையாது. அதற்கு வேணுங்கிற அவங்களால முடிஞ்ச ஒரு தக்க நிவர்த்தி செய்யும். ஏன்னா எல்லாமே பராசக்தி, நேச்சருங்கிறது பராசக்தி. அவன் என்ன டிசைட் பண்ணுறாளோ அதுதான். அதில் வந்து வேண்டிக்க முடியும், ஓரளவுக்கு தடுக்க முடியும். அதுக்கு வேணுங்கிற விஷயங்கள் கொஞ்சம் நிவர்த்திக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் பண்ண முடியும். இப்போது ஷிரடி பாபா கதையில் பார்த்தீங்கன்னாக்கா கோதுமையை கொண்டு போய் பார்டரில் கொட்டுவார். கோதுமை இவ்வளோ வந்துருச்சு, சரி நம்ம சப்பாத்தி போட்டு சாப்பிடலாம், எல்லாத்தையும் கொட்டும்பா. ஊருக்கு வர வேண்டிய காலராலேருந்து ஃபுல் ஊரையும் காப்பாற்றுவார். அவங்களுக்கு அந்த விஷன்லாம் இருக்கும். அது வந்து அவங்க வந்து அதையும் தாண்டி இருக்கக்கூடிய நபர். அதில் வந்து சந்தேகம் கிடையாது. என்னென்னலாமோ பண்ணுவாங்கம்மா. அவங்களுடைய அனுகிரகம் ஒரு ஒரு சின்ன ஒரு திருஷ்டி பட்டாலே அவ்வளவு விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும். அது இருக்கு சித்தர்கள். அப்புறம் வந்து இப்போ ஜாதகப்படி மென்டல் இல்னஸஸையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுமா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வந்து நான் வந்து ஒரு சீரியஸான ஒரு பாட்காஸ்டாகவே போடணுன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்களே சைக்காலஜிஸ்ட், நீங்கள் நிறைய சைக்காலஜி இது படிச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் இந்த கேள்வி கேட்குறேன். ஒரு குழந்தையினுடைய பர்சனாலிட்டி, இவனுடைய பேசிக் மென்டல் பர்சனாலிட்டி அப்படின்ட்டு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா, அது என்னது? ஃபார்ம் ஆகிடுது, இதுக்கு மேலே இவனை வந்து ஆல்டர் பண்ணுறது வந்து கஷ்டம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஏஜ் இருக்கு இல்லையா சார்? ஆக்சுவலாக நான் வந்து ரெண்டு விதம் இருக்குது சார். ஒன்று வெஸ்டர்னர்ஸ் தான் நம்ம படிக்கிறோம், இப்போ படிக்கிறது. எனக்கு படித்ததுக்கப்புறம் எனக்கு அதில் ரொம்ப உடன்பாடு இல்லை. ஏன்னா அது நம்மளோட செட்டப்பில் இல்லாத ஒரு விஷயம். அவங்க ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட இதெல்லாம் இருக்கும். நான் வந்து ஃபிலாசபிக்கலாக நம்ம சைட்லேருந்து, நம்ம ஈஸ்டர்ன் ஃபிலாசபி வச்சு நான் பார்க்கும்போது நான் நினைக்கிறது எப்படின்னா, ஆல்ரெடி ஒரு இம்ப்ரிண்ட்டோட தான் ஒருத்தன் பிறந்திருக்கான். ஸோ அவன் பர்சனாலிட்டின்றது அதோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வெளியே வருது நம்மளுக்கு. ஸோ அதுக்கு 8 இயர்ஸ் சொல்லுவாங்க சார் அந்த வெஸ்டர்னர்ஸு. பட் எனக்கு 8 இயர்ஸ்னு எனக்கு தோணலை சார். எனக்கு வந்து இது வந்து லைஃப் லாங் ஒரு ப்ராசஸ் மாதிரி தான் ஒரு பர்சனாலிட்டின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட கொஸ்டின் வந்து பிளானட் வைஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாறுமா அது அப்படின்றது. அதாவது ஒரு சில கரணங்கள் அப்படின்ட்டு இப்போ நம்ம பஞ்சாங்கத்தில் சொன்னோம் இல்லையா, திதி வார நட்சத்திர யோக கரணங்கள். ஒரு சில கரணங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் அதுலேயும் அவங்களுக்கு வந்து ஏன் ஒரு சில கரணம் என்ன பத்ரை கரணம் இருக்கு, விஷ்டின்னு சொல்லுவாங்க. அந்த கரணத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கு கேதுவனுடைய டாமினேஷனோ சந்திரனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை சந்திரனும் ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களோ இருந்தாலோ, 5 கூடையவர் 3 கூடையவர் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயங்களாக இருந்தாலோ அவங்களுக்கு மென்டல் ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்கார்ட் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். ஒரு குழந்தைய வந்து ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம தைரியமாக சேர்த்துடுறோம். குழந்தை அது பாட்டு சொசைட்டியில் இருக்கும், நிறைய புல்லிஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால நிறைய டிப்ரெஷனுக்கு போவாங்க. அது வந்து ஒரு இம்ப்ரிண்டா வந்து அவங்களுக்கு வந்து அந்த 10 வயசுக்குள்ள அந்த டைம் பீரியட்ல வந்துருச்சுன்னு வைங்க, இட் பிகம்ஸ் அ பர்டன். அவங்களுக்கு வந்து ஒரு 15-16 வயசுல வந்து அவங்களுடைய ஆத்ம பலம் ஃபுல்லா வரும் பொழுது அது வந்து வெளியில வரும். அப்ப சடனா பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஷாக்கா இருக்கும், என்னடா இது நல்லா தான் திடீர்னு இப்படி ஆயிட்டான். அது அந்த டயத்துல வந்து கவனிக்க வேண்டியது. ஆனால் பிரச்சனை என்னதுனாக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த டயத்தில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. ஒர்க்கிங் பேரண்ட்ஸாக இருப்பாங்க, அதெல்லாம் கிடையாது, ஸ்கூலுக்கு போகிறோமா வரட்டும் அப்படின்னுட்டு. ஆனால் இந்த விஷயங்களை வந்து தயவு செஞ்சு கவனிக்கணும். ஏன்னா அந்த பர்சனாலிட்டி ட்ரெயிட்டை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும். ஏன்னா இவங்களாம் என்ன ஆயிடுவாங்கன்னாக்கா தே வில் பி ப்ரூயிங் ஆன் த பாஸ்ட். இந்த குடிகாரங்க கதை மாதிரி ப்ரூயிங் ஆன் த பாஸ்ட். அன்னைக்கு நீ அப்படி, அன்னைக்கு நீ இது பண்ண, அன்னைக்கு நீ
ஏய் அதுலேருந்து வெளியில வாடா, இன்னைக்கு இருக்கிறதுக்கு வரமாட்டான். ஏன்னா அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவான். ம். அதனால நிறைய ஃபியர்ஸ் வரலாம், நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஒரு ஃபோபியா வரலாம். ஆமா. அது இல்ல சார். ஒரு சின்ன விஷயம் தான் வேற வேற ரூபம் நம்ம நெறைய நேம்ஸ் சொல்றோம் அதுக்கு. பைபோலார்ன்றோம், இதுன்றோம். பட் பேசிக்கலி ஒரு ரீசன். ஆமா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன கொஸ்டின்னா, இந்த ரீசன் இப்போ நான் ஜாதகம் பார்க்க வரேன். என் பையனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போதுன்னா, உங்களால ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்ற கொஸ்டின் கேட்டேன். நீங்க முடியும்னு சொல்லிட்டீங்க. அப்படி முடியும்னா, நீங்க சொல்ற அந்த சேஞ்சஸை வந்து நான் வந்து கோயில் அந்த மாதிரி ஏதான ஒரு இன் டிஃப்ரெண்ட் வே. இல்லைம்மா, எல்லாத்துக்கும் வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி வேணும். ம். சரி, கோயிலுக்கு போகிறது பரிகாரம் பண்ணுறது 100%, அதில் நிவர்த்தி இருக்குங்கிறது சந்தேகம் கிடையாது. எப்போ எப்போ இப்போ ஒருத்தர் எமர்ஜென்சியில் இருக்கார், ஓகே. எமர்ஜென்சியில் இருக்கு, நெஞ்ச பிடிச்சுன்னு இருக்கார், நம்ம என்ன பண்ணுவோம் உடனே? ஆம்புலன்ஸை தான் கூப்பிடணும். ஓகே. ஆம்புலன்ஸை தான் கூப்பிடணும். அவரை உடனே மெடிக்கல் எய்டுக்கு தான் கூப்பிட்டு போகணுமே தவிர நான் போய் உட்காந்து நான் போய் பூஜை பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா பண்ணு. இந்த ஃபஸ்ட் எய்டை பண்ணிவிட்டு நீ உட்காந்து சுவாமி வேண்டிக்கும், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், அவருக்காக வேண்டி ஜபம் பண்ணுறேன், இது பண்ணு. அதுதான் நம்ம வந்து சொல்கிறது. அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் போகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து இவங்க அவேராக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைய காட் பண்ண முடியும். நிறைய பர்சனாலிட்டி ட்ரைட்ஸில் இப்போ யங்கர் கிட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேம்மா அப்படிங்கிற கிட்ஸும் இருக்காங்க. ஏன்னா தே ஆர் டூ இன்டெலிஜென்ட் ஃபார் தட். அங்கே போகிறது சிஸ்டத்தை விட இதுவாக இருப்பாங்க. நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே அந்த குழந்தைய கொண்டு வந்து வைக்கணும்னு நினைப்போம். ஹி மே நாட் ஃபிட் இன் தட். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பேரண்ட்ஸ் ஆல்சோ ஷுட் பி மெச்சூர்ட் எனஃப். அவங்களுக்கு தள்ளிட்டோமா போனோமா அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாமான்னு இருக்கக்கூடாது. தட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வென் டீலிங் வித் கிட்ஸு. கிட்ஸ் யோகா எனக்கு ரொம்ப பிடிக்கும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் பேரண்ட்ஸை டீல் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. குழந்தைகளுடைய சைக்காலஜியும் அவங்களுடைய எனர்ஜியும் அவ்வளோ பியூராக இருக்கும். இவங்களை வந்து டீல் பண்ணும்போது ஐ வில் பி கம்ப்ளீட்லி டிஸ்ட்ரக்டிவ் ஆயிரும். கரெக்ட் தான். இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியாமலே கிட்ஸ் யோகா விட்டேன். சொல்லிக் கொடுக்க இல்லைம்மா, ஒரு வயசு வரட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வெரி ரேர் டு டேக் சம் கிட்ஸ் இது. ஆனால் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே இதை வந்து மோல்ட் பண்ணி ஒரு கல்ச்சராக ஒரு யோகா, அதே மாதிரி மந்திரங்கள், சின்ன சின்ன மெடிடேஷன் டெக்னிக்ஸு, சின்ன சின்ன ப்ரீதிங் டெக்னிக்ஸு, ஒரு ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒரு ரொட்டீன், இதெல்லாம் கொண்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரண்ட்ஸ் ஆகி பெரியவங்களானதுக்கப்புறம் வி ஆர் ஹாப்பி ஃபார் திஸ் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சின்ன வயசில் ஸ்கூலில் பண்ணது அது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாக இருந்து அதை பண்ணுறேன் இன்னைக்கு, அதனால எனக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அந்த எக்ஸ்போஷரை கொடுத்துடணும். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்னும் ஒரு கொஸ்டின் என்ன சார், 45-50+ விமன், ஓகே. ஸோ நானும் அபு ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் சொன்னான், இப்போலாம் வந்து 45-50 விமன்லாம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு எஸ்கேப் ரூட்டாக எடுத்துக்கிறாங்கம்மா. அதாவது எஸ்கேப் ரூட்னா எப்படி சொல்கிறது, ரியலி டோன்ட் நோ வாட் டு டூ. ஸோ அப்போ போய் நாங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு தே ஸ்டார்ட் ட்ராவலிங் டு டெம்பிள்ஸு, எப்படி சொல்கிறது, வீட்டிலேருந்து ஒரு எஸ்கேப் ரூட் மாதிரி அதை எடுக்கிறாங்கன்னா அதை வந்து சம்டைம்ஸ் நானே நினச்சிருக்கேன். ஒரு பயங்கர ஒரு வெறித்தனமாக ஒரு விஷயத்தில் போய் ஒரு பிடிப்பு வந்து டோட்டலி வந்து டுவர்ட்ஸ் தட் போகிறது. ஸோ அந்த 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 ஸ்டேஜில் உங்களுக்கு தெரியும் வாட் இஸ் லைக் என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக லாட் ஆஃப் இது. ஸோ கரெக்டான ட்ராக்னா இது சார். அதில் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கேட்கலாம். அது மாதிரி வந்து நம்மளும் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போயிட்டோம். அப்போ நம்மளோட மனநல அது ஒன்றும் இல்லை ஜி. சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா ஒரு ஒரு ஆஸ் அ பேரண்ட் ஜென்ரலாக என்ன ஆகும், எஸ்பெஷலி உமன்னு சொல்லும்போது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் குழந்தைங்கள தள்ளி 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 ஹஸ்பண்டை தள்ளி 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 பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இப்போ வந்து காலேஜ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கனாக்கா தே ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீ டைம். தே நீட் நாட் ஹாவ் தட் ப்ரெஷர் ஆஃப் புஷிங் தெம். அப்போ என்ன பண்ணுறது?
இது வந்து பேசிக்கா அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பேஷன் இருக்குன்னா, அத பிடிச்சு அத வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு போயிடுவாங்க. ஆனா ஜென்ரலா விச் இஸ் லேகிங் அப்படின்னு சொல்றது வந்து, அவங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாது. ஓகே. ம். அவங்களுக்கு உலகமே அதுதான் பெண்களுக்கு ஒரு பெரிய இது என்னதுன்னா, உலகமே குடும்பம் தான். உலகமே வந்து குழந்தை தான். உலகமே வந்து ஹஸ்பண்ட் தான். அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஓகே. தனக்குன்னுட்டு ஒரு டேஸ்ட் இருக்கு. இப்போ உங்களுக்குலாம் டேஸ்ட் இருக்கு. எனக்கு இது படிக்கணும்னு தெரியணும், அத தெரிஞ்சுக்கணுன்ட்டு ஒரு ஆசை இருக்கு. அப்படிங்கிற ஒரு டேஸ்ட் இருக்கு. இல்ல ஏதாவது ஒண்ணு புதுசா கத்துக்கணும்னு ஒரு டேஸ்ட் இருக்குனாக்கா, தே வில் ஸ்டார்ட் இன்டல்ஜிங் இன் தட். இல்லங்கும்போது சரி ஆன்மீகத்துக்கு போலாம். அதுல நிஜமா டேஸ்ட் இருந்து போறவங்களும் இருக்காங்க. இல்லன்னு சொல்ல ஆமா, மாட்டேன். ஆமா. எனக்கு போணும், எனக்கு ரொம்ப இருக்காங்க. நாளா அது ஆசை, ஒரு என்னால முடியல, இப்போ போகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க. ஆனா அந்த இடத்துல டிராயிங் அ லைன்னு ஒரு ஒரு ஆஸ்பெக்ட் டிராயிங் லைன் எதுக்கு? ஸ்பிரிச்சுவாலிட்டியில் சார். இது எப்படின்னா லிவிங் இன் திஸ் வேர்ல்ட், ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறோம் நம்ம. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ட்ராவல் பண்ணலான்றது வந்து எனிவே ஒரு அது அவங்களே தே வில் ஃபிகர் இட் அவுட். ஓகே. நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை. கிடையாது. அவங்களுக்கே தெரியும். ஆ இல்லை, இப்போ நம்மளுக்கு நான் கேட்குறேன், இப்போ எனக்கேனா நான் டிஃபைனிங்கிறது வாட் இஸ் தட், இந்த பவுண்ட்ரின்றது? பவுண்டரியே கிடையாதுமா. ஆன்மீகத்துக்கு என்ன பவுண்டரி? எல்லாமே ஆன்மீகம் தான். நீங்க கர்மா பண்றதுமே ஆன்மீகம் தான். டெய்லி குக் பண்ணி கொடுக்குறீங்க, ஓகே. அதுவே ஆன்மீகம் தான். அது வேற, இது வேற கிடையாது. கிடையாது. ஓகே. நீங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிலயும் பகவான் இருக்காரு. ஓகே. சரியா? அதை சின்சியரா பண்றீங்களாங்கிறது தான். அதுல நெகட்டிவ் ஆட்டிடியூட் இல்லாம பண்றீங்களா, அவரை நினைச்சுட்டே பண்றீங்களா, அங்கேயே ஆன்மீகம் வந்துரும். ம். எங்க அந்த டிஸ்கனெக்ட் இருக்குனாக்கா, அவரை நினைக்காம நீங்க பாட்டு வேற எதையோ நினைச்சிட்டு பண்ணும்போது தான் அந்த டிஸ்கனெக்ட் வருது. இப்போ ஈவன் எவ்ரிடே டியூட்டி கூட ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்போ குக்கிங் பண்றீங்க, 3 அரிசி இது போடும்போது பகவான் நினைச்சிட்டு உள்ள போட்டு போடும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஆமா சார். ஆமா. யாரையோ திட்டின்னு போட்டோம்னா அதே நெகட்டிவ் தான் அங்க போகும். ஏன்னா மெயின் சோர்ஸ் ஆஃப் பிராணா வந்து நமக்கு வந்து ஃபுட் தான். ஆமா. அதனால சாப்பாடுங்கிற ஒரு விஷயத்துல பகவானை நினைச்சுன்னு பண்ணாலே அதுலயே 90% சால்வ் ஆயிடும். அதே மாதிரி சாப்பாடு சாப்பிடும் போதும் சரி பகவான் நினைச்சிட்டு சாப்பிடுறது, டிவியை பார்த்துட்டே சாப்பிடுறது, மொபைலை நோண்டிட்டு சாப்பிட்றதுலாம் விட்டுட்டு அதை ரசிச்சு பகவானை நினைச்சிட்டு சாப்பிட்டாலே நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ யோகா டீச்சர் அப்படின்னா ஒரு இப்போ நான் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா எனக்கு என்ன அதர் தென் லேர்னிங்கில் பேசிக்காக என்னோட நேச்சரில் என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால்? நேச்சரில் வந்து பேசிக்காக வந்து அதுக்கு ஒரு பேஷன் வேணும். ஜென்ரலாகவே எது படித்தாலும் சரி அதுக்கு ஒரு பேஷன் வேணும். இது அதாவது காசுக்குன்னு படிக்கிறேங்கிறது ஐ டோன்ட் கன்சிடர் இட் அஸ் எஜுகேஷன். நான் இப்போ இன்ஜினியரிங் படிச்சிடுறேன், அடுத்தது இன்ஜினியர் ஆயிடுவேன், இதுலேருந்து எனக்கு இவ்வளோ காசு வந்துடும், அடுத்தது இதுலேருந்து இவ்வளோ வரும். தட் இஸ் நாட் வாட் யூ வாண்ட். இதெல்லாம் வந்து இட் இஸ் ஒரு ஆன்மீகத்துறை சார்ந்த விஷயங்கள். இதுலெல்லாம் வந்து ஆத்மார்த்தம் வேணும். அப்போதான் வந்து, ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஹீலிங்கும் சேர்ந்து வரும். இப்போ எல்லா ஹீலர்ஸ், எல்லா டாக்டர்ஸ், எல்லா மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க வெவ்வேறு மாதிரியான ஹீலிங் பண்ணுறவங்க, நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் இது பண்ணவங்க கிடையாது. எல்லா ஃபார்ம், யோகா டீச்சராக இருக்கலாம், அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், யார் யாரெல்லாம் ஹீலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடறாங்களோ அங்கெல்லாம் ஆன்மீகம் வந்து தழைச்சு நிற்கும். ஸோ இதுவும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். யூ ஆர் டச்சிங் லைஃப்ஸ். ஸோ அந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பேஷன் இருந்தால் தான் இதுவாகும். அது பிஸ்னஸ் ஆக்குறாங்க, ஆக்கலை, அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, இல்லை, அதெல்லாம் வேற விஷயம். பட் பேசிக்காக அதுக்கு ஒரு உள்ளுணர்வு வேணும். இப்போ நான் வந்து பேசிக்காக வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தவன். ஸோ நியர்லி ஒரு மேக்ஸிமம் ஆஃப் மை லைஃப். பட் ஒன் ஃபைன் டே ஆஸ்ட்ராலஜி படித்ததுலேருந்து லைஃபே பரட்டி போட்டுருச்சு. நான் 16 வருஷம் பண்ணிட்டு இருந்த விஷயத்த விட்டுட்டேன். அண்ட் ஐ ஹெல்ட் டு யோகா அண்ட் இது ஆஸ்ட்ராலஜி. ஏன்னா அது எனக்கு வந்து அந்த ஒரு உள்ளுணர்வு அங்கேருந்து வந்தது. எல்லாம் படிச்சிட்டியா, சரி இப்போ இதை படி அப்படின்னு கடைசி பாயிண்டாக அதை கொடுத்தாரு. சேஞ்சிங். ஸோ அதில் என்ன பிடிச்சிருந்ததுனாக்கா, என்னால் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. அது வந்து ரீச் ஆகும், எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரீச் ஆகும். அதே மாதிரி நிறைய மிராக்கிள்ஸ் பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க,
நீங்கள் வந்து உங்களுக்குன்னு வேண்டிக்கல, ம். யாருக்காக? இன்னொருத்தருக்கு. இன்னொருத்தருக்காக வேண்டி வேண்டிக்கிறீங்க. அப்போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும். ஆமாம். ம். டெஃபினட்டாக சார். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், இந்த இந்த மாதிரி ஒரு இல்லற வாழ்க்கைக்கும் செட் ஆகும். ம். காசே இல்லை, ம். பயங்கர டெட்ஸு. அப்போ வந்து கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படிங்க. என் கசன் இருந்தான், அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்தான். கல்யாணத்தை பண்ணிக்கூடா அப்படின்னா, டே போடா, காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இப்போ தான் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன், என்ன பண்ணுறது. அவனை கூப்பிட்டு போய், அண்ணியா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது வந்து ஒரு மகாலட்சுமி வரா வீட்டுக்கு. ம். அவள் வரும்போது அவளோட ஜாதகமும் உனக்கு ஒர்க் ஆகும். ம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுனாக்கா அந்த அதோட ஜாதகமும் ஒர்க் ஆகும். அப்போ பகவான் உனக்கு காசு கொடுப்பான். ஆ நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இல்லை, அந்த 2 ஜீவன் நல்லா இருக்கணும், அவளை நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி உன்னை நல்லா வச்சு. பாரு. ஸோ அந்த ஒரு அமைப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒருத்தருக்கு நீங்கள் நல்லது பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி குமுலேட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும். ம். நிறைய டீச்சர்ஸ்க்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸ்டூடெண்ட்ஸ் தான் குரு. ஆ ம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலன்னா என் மனசில் அது உதிக்காது. சரியா? பெஸ்ட் டீச்சர் ஃபார் அ டீச்சர் இஸ் ஹிஸ் ஓன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு ஒரு விதவிதமான விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள் அவங்களுக்கு வந்து தோணும். கேட்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது, அவங்க கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது அங்கே மேலேந்து ஒரு ஆன்சர். கனெக்ஷன் வரும். சில சமயங்களில் சில ப்ரெடிக்ஷன்லாம் நான் தான் சொன்னேனா, அப்படியா சொன்னேனான்லாம் கேட்டிருக்கேன். எனக்கு அது எனக்கு உணர்வு இல்லை, அது ஏதோ ஒரு கனெக்ஷனில் வருது சொல்கிறோம், அது நடக்கும். ம். அதுவும் இருக்கு. ஓகே சார். நீங்க இப்போ இந்த ஜாதகமும் யோகாவையும் கோர்ஸா பண்ணல இல்ல பண்ணீங்களா? கோர்ஸா தனித்தனியா தான் பண்ணியிருக்கோம். அந்த 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 கனெக்ஷனு அதை ஏன் நீங்க கிளாஸா எடுக்கல? அதை ஏன் நீங்க ஒரு இம்பார்ட் பண்ணல அந்த நாலேஜ்? இம்பார்ட் பண்ற அளவுக்கு யாரும் வந்து கேட்கலம்மா. சார் நீங்க எனக்கு நீங்க சொன்னது வந்து யோகா கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம் சார். நான் ஒரு நாள் நீங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் யாழ்னியோடத ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அப்போதான் நீங்க என்கிட்ட சொன்னீங்க இந்த மாதிரின்னு. ஆக்சுவலாக எங்களுக்கு இக்னரண்ட் தெரியாது இந்த விஷயம். ஸோ இல்லை, அது நிறைய இருக்கு, அது ஒரு புக்காக போடலாம். ஒர்க்கிங் ஆன் இட். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா, அது ஒர்க் பண்ணும்போதே நடுவில் இன்னொரு ஒரு இன்வென்ஷன் ஒன்று வந்துடுச்சு ஆன் அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன். இதில் அதை சீரியஸாக போயிட்டுருக்கு. இது அப்படி கொஞ்சம் நேரம் தேங்கி இருக்கேன். சரி, எனிவே இட் வில் கம் அப். நீங்கள் பேசியிருக்கீங்கன்னா சம்வேர் நேச்சர் இஸ் சேயிங் தட் திஸ் ஷுட் கம் அப். டெஃபினெட்லி. ஸோ அதான் சார் உங்களோட பழைய கிளாஸ் அட்டன் பண்ண மாதிரி இருக்குது எனக்கு டெஃபினட்டாக. ஏன்னா எவ்ரி டைம் நாங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நல்லாயிருக்கும், அது ஷார்ப்பாக தான் வெளியே போவோம் நாங்கள். ஸோ இன்னைக்கு வந்து அதே எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு 10 இயர்ஸ்க்கு அப்புறம். மிக்க நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் பேசலாம் இதே மாதிரி. ஆமாம், டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக. தேங்க்யூ. தேங்க்யூ.